எல்லா புகழும் இறைவனுக்கு. மண்பானை கிட்ட போய் இப்படி ஒருத்தவன் கேட்டானா, கொற்ற மழையில ஜில்லுன்னு இருக்க சரி, அடிக்கிற வெயில்ல கூட உன்னால மட்டும் எப்படி இப்படி ஜில்லுன்னு இருக்க முடியுதுன்னு கேட்டானா. அதற்கு அந்த மண்பானை சொல்லிச்சான், என்னுடைய தொடக்கமும் மண் தானே எனக்கு தெரியும், என்னுடைய முடிவும் மண் தானே எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் நான் சூடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் அப்படி சந்திச்சிருப்போம்ல. நம்ம கூடவே ஒண்ணு மண்ணா நல்லா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் பணம், பதவி, சொத்து ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், சில பேருக்கு தலைக்கணமும் சேர்ந்து வந்துடும். நம்ம கூட நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியே பேசுவாங்க. இந்த உலகத்துல அவங்க நினைச்சாங்கன்னா எதை வேணாலும் விலக்கி வாங்கிடலாங்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள அந்த கர்வம்ங்கிறது வந்துடும். இறைவன் நினைத்து விட்டால் அடுத்த நிமிடம் நாம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாரும் உணர்றது இல்லை. இந்த வாழ்க்கையே ஒரு டெஸ்ட் வாழ்க்கை தானே. எங்க இருந்து வந்தோமோ அங்கதானே ஒரு நாள் போக போறோம். போகும் பொழுது எந்த ஒரு பணத்தையும், புகழையும், பதவியையும் எதையுமே எடுத்துக்கொண்டு போக போறதில்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேல போறோம்னு வைங்களேன், அந்த அளவுக்கு பணிவும் அதிகமாகிக் கொண்டே வர வேண்டும். என்னைக்கு பணிவுக்கு பதிலா அகங்காரமும் ஆணவமும் அதிகமாகுதோ அது அந்த புகழை ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்க வைக்காது. அப்படிப்பட்டவர்களுடைய புகழை அவர்களுடைய அகங்காரமே சிதைத்து விடும். எவன் ஒருவன் தன்னிலை மாறாமல் தன் தொடக்கத்தையும் முடிவையும் உணர்ந்து வைத்திருக்கிறானோ அவன் என்றுமே மண்பானை போல குளிர்ச்சியான புகழை நீட்டித்து வைத்துக் கொண்டே இருப்பான். நன்றி.